ஹாய் கைஸ், வெல்கம் டு தேகிபிசி தமிழ். நான் தான் உங்க பிரவீன். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூ செக்மெண்ட்ல பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, வெங்கட் பிரபுவோட தி கோட், அதாவது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அப்படிங்கிற ஒரு படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா, இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே மெயின் கேரக்டர். அதாவது ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு இன்ட்ரோடக்ஷன். அதாவது ஒரு வெங்கட் பிரபுவோட மூவி அப்படின்னாவே இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், ஒரு இன்சிடென்ட் நினைச்சுன்னா அதுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும், அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமர்ஷியலான ஃபிலிம் தான் அவர் எடுத்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கேரக்டருக்கும் இந்த படத்துலையும் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பார்த்துட்டோம்னா இதுதான் மெயின் கேரக்டர் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. என்னென்ன கேரக்டருக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருமே மெயின் கேரக்டர் தான். அவங்களுக்கு ஒரு சர்டைன் ஃபேன் பேஸ் வந்து இருக்கு. தியேட்டர் ஃபுல்லா வந்து எரப்ட் ஆகி தாங்க இருக்கு. எந்த ஒரு சீனுக்கும் தியேட்டர் வந்து அமைதியாவெல்லாம் இல்லை. நீங்க போய் படத்தை வந்து தியேட்டர்ல வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லா எங்கேஜிங்காவே வச்சு கொண்டு போயிட்டாரு. இந்த படம் எழுதுறப்பவே எப்படி எழுதியிருக்காருன்னு, அதாவது எனக்கு பர்சனலா தோணுது, இது வந்து ஒரு அவரோட ஒரு ஃபைனல் ஒரு படம். ஏன்னா தளபதி வந்து அவரோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இருக்காரு. ஏன்னா அவரோட ப்ரொஃபஷனல் ஆக்டரா இருக்கக்கூடிய ஹீரோ ப்ரொஃபஷனல் வந்து விட்டுட்டு இனி அரசியலுக்குள்ள போக போறாரு. ஸோ அதுக்காக அவரை வந்து கொண்டாடணும். ஃபேன்ஸ் வந்துட்டு என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத உள்வாங்கிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அதை டெலிவர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அது ரிட்டன் இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே, டைலாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பவர் பேக்டா என்னென்ன தேவையோ எங்கெங்க என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாமே கரெக்டா கொடுத்துருக்காரு. முக்கியமா என்ன அப்படின்னா, வெங்கட் பிரபு அப்படிங்கிறப்ப கேமியோஸ் வந்து இல்லாம எந்த படமுமே இருக்காது. ஆனா இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா எக்கச்சக்கமான கேமியோ, அது எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வச்சிருக்காரு. இதுல வந்துட்டு நிறைய ஹைடிங் திங்ஸும் இருக்கு. படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரிவ்யூ நான் போடுறப்ப உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அது என்னென்ன அப்படின்ட்டு. சரி வாங்க, கதை என்ன அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமேலு பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் டெரரிஸ்ட் வந்து இருக்காங்க, சரிங்களா? அதை வந்துட்டு தடுக்கிறதுக்காக ஒரு ரா ஏஜென்சி வந்து இருக்கு. அதுலதான் நம்ம தளபதி, பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், அப்புறம் ஜெயராமன், ஸோ இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. ஒரு மிஷன் வந்து பண்றப்ப வில்லன் கேங்கோட ஃபேமிலி, சரிங்களா, வில்லனோட ஃபேமிலி வந்து இவங்க வந்து தெரியாதனமா கொண்டுறாங்க. அதாவது அவங்க ட்ரெயின்ல இருக்காங்களா அவங்களுக்கு தெரியல, அவங்க மட்டும்தான் டிராவல் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ட்ரெயினை வந்து பிளாஸ்ட் பண்றப்ப இவங்களோட ஃபேமிலி வந்து இறந்துருது. ஆனா வில்லன் வந்து தப்பிச்சிடறாரு. ஸோ தப்பிக்கிற வில்லன் என்ன பண்றாரு அப்படின்னா, அது கடைசியில தான் உங்களுக்கு தெரியும் அந்த ட்விஸ்ட், சரிங்களா? அதை நான் இப்போ சொல்லல. தப்பிக்கிற வில்லன் ஒருத்தரோட ஹெல்ப் மூலியமா இந்த தளபதியோட சன் ஒருத்தர் இருப்பாரு, சரிங்களா, ஜீவன் சொல்லிட்டு, அவங்கள வந்து கடத்தி எப்படி அவருக்கு எதிராகவே மாத்தி ஒரு ரிவெஞ்ச் வந்து எடுக்க வைக்கிறார். அதாவது அப்பனுக்கும் பையனுக்கும் ஒரு ரிவெஞ்ச் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை. அந்த ரிவெஞ்ச் வந்து எதனால வருது, ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இவ்வளவுதான் இந்த படமே. இதை எந்த அளவுக்கு உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும், ஒரு எமோஷன் இருக்கணும், சாங் இருக்கணும். ஏன்னா இது ஒரு செலிப்ரேஷன் மூவி. தளபதியை வந்து கொண்டாடியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில எடுத்திருக்காரு. அதாவது இவர் தலையோட எக்ஸ்ட்ரீம் வந்து காமிச்சிட்டாரு இந்த படத்துல. தளபதியோட எக்ஸ்ட்ரீம் நம்ம ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு மங்காத்தாவை டிபியோட சம்பவம் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தளபதிக்கு அட்லின் வந்து இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க, இனிமேல் தளபதிக்கு ஃபேன் பாய் சம்பவம் இந்த படம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம வந்து அந்த படத்துல கூட ஒவ்வொரு சீன் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி உட்கார வைக்கும். இதுல வந்துட்டு திடீர்னு ஒரு எமோஷனல் வருது, கொண்டுடுறாங்க, சரிங்களா, ஒருத்தர் வந்து போட்டு தள்ளிடுறாங்க. போட்டுதோ நம்ம ஐயோ அப்படின்னு இருக்கிற ஒரு சாங் வந்து நம்மள வேற மூடுக்கு மாத்திடுது. மறுபடியும் அந்த சாங் முடியிறப்ப அடுத்தது இன்னொருத்தன் வந்து போட்டு தள்ளிடுறாங்க. ஐயோ அப்படின்னு இங்க போறப்ப மறுபடியும் ஒரு சாங் வருது. இந்த மாதிரி மாறி 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 நம்ம வந்துட்டு ஒரு மூடுல வந்து இவங்க வந்து விடவே விடல. நம்மளோட ஆடியன்ஸ் வந்துட்டு என்கேஜிங் தான். கத்திட்டே இருங்கடா, முடிஞ்ச அளவுக்கு கத்திக்கிங்க, ஏன்னா கொண்டாடிக்குங்க. இதுக்கு மேல நீங்க வேற பார்க்க போறது இல்ல, அரசியல்ல மட்டும் தான் பார்க்க போறீங்க, படத்துல வந்து பார்க்க போறது இல்ல, தியேட்டர்லயும் பார்க்க போறது இல்ல. அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொண்டாடிக்குங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நானே போய் தியேட்டர்ல உட்காந்துட்டு எந்த ஒரு சீனுக்கு நம்ம கத்தலாம், எந்த ஒரு சீனுக்கு கத்தாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்ல, வர்ற சீனுக்கு எல்லாம் கத்து, அந்த அளவுக்கு இருந்தது. முக்கியமா சொல்ல போனா கேமராமேனை வந்து நான் பாராட்டி ஆகணும். அப்படியே அவரு தளபதியை வந்து ரசிச்சு எடுத்திருக்காரு. ஒரு ஃபேஸ் ஆஃப் வந்து வரும் இன்டர்வல்ல, தளபதி அண்ட் இளைய தளபதி, சரிங்களா, அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் வரும்.
அத அந்த ஸ்டண்ட் அதுதான் நான் முக்கியமா சொல்லணும். இந்த படத்துல முக்கியமா சொல்ல போனோம்னா ஸ்டண்ட் எந்த அளவுக்கு அவர் உசுரை கொடுத்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. அதே மாதிரிதான் டிஏஜிங் லுக் கிரியேட் பண்ணது ரொம்ப சூப்பரா இருந்தது. சரிங்களா, நம்ம வந்து கிண்டல் பண்ணோம் இது என்னடா மூஞ்சி அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் தளபதி வந்து என்ட்ரி ஆகிறப்ப இது என்னடா மூஞ்சி அப்படின்னு சொன்னவனுங்க இப்ப அவருக்கு ஃபேனா இருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது என்னடா மூஞ்சி அப்படின்ட்டு இருந்தோம். ஆனா இப்ப கடைசியில பார்க்க போனா அந்த கேரக்டருக்கு தான் ஃபேன் பேஸே அதிகமா இருக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒரு வில்லன் கேரக்டர் வந்துட்டு தளபதி இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமா நான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்துல வில்லன் கேரக்டர் வந்துட்டு யாரா அப்படின்னு கேட்டா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யுவன் சங்கர் ராஜான்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எந்த பாட்டுமே நல்லா இல்ல, என்னடா பாட்டு இது அப்படின்ட்டு இருந்தாங்க. தியேட்டர்ல பாருங்க வைப, ஐயோ பிஜிஎம்மாடா அதெல்லாம், தளபதிக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு, அப்பா வில்லனுக்கு ஒரு பிஜிஎம், ஒவ்வொரு சீனுக்கும் அந்த ஒரு இந்த சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போற வருமா அத ஒரு பிஜிஎம்மா கிரியேட் பண்ணி கொண்டு வந்துருப்பாரு பாருங்க, வேற லெவலு. பிரிச்சு விட்டாருன்னு தான் சொல்லணும். தல சம்பவம் தளபதி சம்பவம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுக்கு மேல ஒரு மனுஷன் இனிமேல் தளபதிக்கு பிஜிஎம் போட முடியுமா அப்படின்னா என்ன பொறுத்தளவுக்கு முடியவே முடியாது. இனிமேல் இப்படி ஒரு படம் வருமானாலும் வரப்போறதுலதான். ஆனா இது வரைக்கும் வந்த படம் எதுவுமே இந்த அளவுக்கு ஒரு ஹைப்பை வந்து கொடுத்ததும் இல்ல, ஹைப்பை வந்து பூர்த்தி பண்ணதும் இல்ல. கரெக்டா முடிச்சுட்டு போயிட்டாங்க, இவ்வளவுதான். போ நீ படத்தை பாத்தியா, அடுத்த டைம் நீ வந்தேதான் ஆகணும், நீ வரலையா நீ உண்மையான ஃபேனே இல்லடா, ஒரு அணிலா இருந்தீங்கன்னா 2 டைம் பாடுறா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது படம். நான் வந்து 2 டைம் பார்த்துட்டு வந்துட்டேன். யாராரு கேமியோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது ஒரு லிஸ்ட் போடணும். யாரா யாரா வந்துட்டே இருப்பானுங்க. கடைசி என்ன சொல்றது, செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா கேமியோ தான். ஓ நீ வந்து கடைசி அந்த ஒரு 30 நிமிஷம் சீட்ல வந்து உட்காரவே முடியாது, அப்படியே எட்ஜில் உட்கார வச்சுதான் பார்க்க வைப்பாங்க. எந்த சீனுக்கு கத்தலாம் எந்த சீனுக்கு கத்தக்கூடாதுன்னு இல்ல, தொண்டைகிலேயே நீ கத்திட்டே இரு அப்படிங்கிற மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் வந்து இருந்தது. இதுல வந்து எனக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா வில்லன் கேங் வந்துட்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லையா. என்னன்னா அவரு மோகன் சார் வந்து போட்டதுக்கு எஸ்ஜே சூர்யா வந்து போட்டிருக்கலாம். என்னோட ஒரு கருத்து வந்து இது மட்டும்தான். எஸ்ஜே சூர்யா போயிட்டு இருந்தா அவர் ஒரு சைக்கோ மாதிரி அதை ஒரு கிரியேட் பண்ணிட்டு ஒரு வைப்ல வந்து நம்மளை கொண்டு போயிருப்பாரு. ஆனா இவர் வந்துட்டு பிஜிஎம் போடுற இடத்துல மட்டும்தான் இவர் வந்து வில்லன் அப்படின்னு எனக்கு தோணுது. பேசுறப்ப வந்துட்டு அவர் வில்லன் மாதிரியே இல்லை. ஏன்னா தளபதி அந்த அளவுக்கு பவரா காட்டிட்டாங்க. அதனால என்னமோ நம்மளுக்கு அப்படி தோணி இருக்கலாம். ஆனா எஸ்ஜே சூர்யா போட்டிருந்தாங்கன்னா ஒரு ஆப்போசிட் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும்ல, ஒரு பவர் இருக்கணும்ல வில்லன் அப்படின்னா. ஸோ அது வந்து அந்த இடத்துல மிஸ் ஆச்சு. மற்றபடி எந்த இடத்துல மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யோசிக்கணும். வேற எதுவுமே சொல்ற மாதிரியெல்லாம் இல்லைங்க. இவ்வளவுதான், போ நீ பாட்டுக்கு போற, தளபதியை கொண்டாடுற, வர்ற, அப்படித்தான் எனக்கு படம் இருந்தது. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ல போனா அந்த வில்லன் ரோல் மட்டும்தான். மற்றபடி எந்த இடத்துலையும் அவரோட சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், டயலாக்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது இன்னொரு படத்துல இந்த தளபதியோட முன்னாடி இருந்த படங்கள்ல இருந்து டைலாக்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதை எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி கொடுக்கணுமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஐம் வெயிட்டிங் ஆகட்டும், இல்ல வாழ்க்கை ஒரு வட்டமா இருக்கட்டும், இல்ல உசுப்பேத்திரவன்ட்ட உம்முனும், ஸோ அந்த மாதிரி ஆடியோ லான்ச்ல வந்து சொல்றாருல, ஸோ அது எல்லாத்தையுமே போட்டு அது ஒவ்வொன்றுக்கும் வந்து தளபதி வந்து அந்த டைலாக் சொல்ல, அடுத்தவங்க வந்து அந்த டைலாக் சொல்றாங்க, அதுக்கு வந்து தளபதியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சொல்ல போனா த்ரிஷா மேமோட டான்ஸ், ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள வந்துட்டு அப்படி போடு அந்த ஒரு சாங்கோட வைபிள வந்து பார்க்க வச்சாரு. இதுக்கு மேல வெங்கட் பிரபு நினைச்சாலுமே கோட் மாதிரி இன்னொரு படம் வருமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். இன்ட்ரோ இடமா இருக்கட்டும், இல்லை இன்ட்ரோவலா இருக்கட்டும், இல்லை கிளைமேக்ஸா இருக்கட்டும், நீங்க வந்து இந்த 3 இடத்துல வந்துட்டு உட்காரவே முடியாது, தொண்டை கிழிஞ்சிடும். சரிங்களா, வேற என்ன சொல்றது இந்த படத்தை பத்தி. தயவு செஞ்சு போய் பார்க்காதவங்க எல்லாம் பாத்துருங்க. நான் வந்துட்டு ஓடிடியில தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா இவர் வந்து இவரோட கடைசி ஸ்டேஜ்ல இருக்காரு ஆக்டிங் கரியர்ல. ஸோ அதனால இவரை போய் எந்த அளவுக்கு கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டாடுங்க. இவரும் ஈகோவே இல்லாம எல்லா ஃபேன்ஸும் சமம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் உள்ள எழுத்துட்டாரு. சூர்யாவாகட்டும், தலை அஜித் ஆகட்டும், சிவகார்த்திகேயன் ஆகட்டும். ஸோ இந்த மெயினா யார் யார் இனி இருக்க போறாங்களோ ஸோ அவங்க எல்லாத்தையுமே இழுத்துட்டாரு. அண்டு பிடிக்க வேண்டியவங்களையும் பிடிச்சிட்டாரு. இனி நம்ம அந்த ஒரு நம்பர் பிளேட் அந்த மாதிரி தான் சிஎம் 2026. ஸோ அதையும் வந்து ஒரு வெங்கட் பிரபு என்ன எதிர்பார்ப்பாரு, நம்ம ஒரு வெங்கட் பிரபு படம்னா என்ன எதிர்பார்ப்போம், அவ்வளவுதான். அதே மாதிரி டிஏஜிங் லுக்கு இருந்தாலும் சரி,
அதுல வந்துட்டு அவரோட வாய்ஸ் மாடுலேஷன், பாடி லாங்குவேஜையும் பண்ணிட்டாரு, வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணிட்டாரு, டான்ஸையும். அதாவது இவரோட கேரக்டர் இருந்தா எப்படி ஆடும், அவரோட பையன் எப்படி ஆடுவான், இந்த பையனுக்கு அப்பனுக்கு வயசானா எப்படி ஆடுவான். ஸோ அது எல்லாமே சொல்றதுக்கு வார்த்தை இல்லைங்க. போய் படத்தை வந்து பாருங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே இந்த படத்துல வந்து குறைகள் இல்லை, நிறைகள் மட்டும்தான். இந்த மனுஷனை வந்து கொண்டாட செய்யணும், கொண்டாடுறப்ப கொண்டாடிருங்க. யோசிச்சுக்குங்க. அந்த ஒரு டேக்லைன் வந்து வந்திருக்கும், சிஎம் 2026. ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா இவருக்கு ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்துருப்பாரு பார்த்தீங்களா, கேப்டன். அவரை வந்துட்டு வி மிஸ் யூ கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவருக்கு செஞ்ச தப்ப இவருக்கு செய்யாம நம்மளும் எப்படி தப்பிக்கிறோமா இல்லையா? ஏன்னா இனிமேல் அவரோட ஆக்டிங் கரியர் வந்து முடிஞ்சிருச்சு, நம்மளோட ஓட்டிங் கரியர் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுல நம்ம என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க போறோம், அதுக்கு நம்ம ரிவ்யூ போடணும்ல. ஏன்னா இந்த படத்தையெல்லாம் எடுத்துட்டு இப்படி எடுத்துருக்கலாமோ அப்படி எடுத்துருக்கலாமோ நம்ம ரிவ்யூ போட்டுருக்கோம். இனி நம்மளோட லைஃப் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு படம் 2026 வரப்போகுது. ஸோ அதோட ரிவ்யூ இதே மாதிரி பாசிட்டிவா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இல்ல மிக்சடா இருக்கணும்னா என்ன பண்ணணும், இல்ல அட்டர் ஃபிளாப் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரசிகர்கள், சரிங்களா, நண்பா நம்பீஸ் நம்ம கையில தான் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டாடுனீங்களோ அதே மாதிரியும் அவரையும் கொண்டாடுங்க. நம்மளுக்கான ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுறக்கூடாது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.